ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்னன்றது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். ஹாய், எப்படிங்க மக்களே? வாங்க, வீடியோக்குள்ளே வாங்க, தொடர்ந்து வாங்க. என்னன்றது நீங்கள் தொடர்ந்து வந்தால் தான் தெரியும். பாருங்க. வாங்க வாங்க. அவங்க வந்து ஒரு கோயில் நிறுவியிருக்காங்க. இது ஒரு சின்ன மலை. அங்க பாருங்க, ஆஞ்சநேயர் இருக்காரு. கோயிலுக்குள்ள வந்து என்ன பண்ணணும், சப்பலை விட்டுட்டு கை காலை அலம்பணும். கிளம்பிக்கலாம். எப்பவுமே கால் அலம்பும் போது பின்பகுதி தண்ணியை நிறைய பேருக்கு படாது, பின்பகுதியும் கழுவிக்கோங்க. அவசரத்தில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடுறோம். கையை கழுவிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு மலையில இருக்கிற கோயில் ஃப்ரெண்ட்ஸ், விடாஜலபதி கோயில் தான். வாங்க, திறந்து வெளியே பார்த்தா தான் இந்த கோயில் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? நீங்களும் டைம் கிடைக்கும்போது ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். கொடி மரத்து காட்டிடுச்சு பாருங்க. அருமையான பெரிய ஒரு துளசி மாடம். ஆமை கும்பிடலாம். இந்த துளசி மாடத்துல என்ன சிறப்பம்சம்னா, ஆமை வடிவத்துல கீழே பாருங்க ஆமை வந்து இருக்கிற மாதிரியோ. அதுக்கு ஒரு மகாலட்சுமி தேவி துளசி மாடம். எல்லார் வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு துளசி மாடம் இருக்கிறது அவ்வளோ அவ்வளோ சுபிட்சமானது. முடிஞ்சளவுக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன தொட்டில்னாலும் துளசி வைங்க. ரொம்ப குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் துளசி மாடம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கும்பிட்டுக்கலாம் சாமியை. வாங்க, சாமி போட்டோம். சாமிக்கு பாருங்க அழகா வந்து நல்லா தங்க கப்பு மாதிரி காப்பை போட்டு அட்டகாசமா இருக்காங்க அம்மா. ஸ்ரீ பத்மதி தாயார் சன்னதி இவங்க. அப்படி பக்கத்துல பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்க. அம்மா வந்து மூக்குத்தியெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பட்டு போட மலை மேலே இருக்கிறனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே திறந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர்னா குரங்குங்களுடைய இது இருக்கிறதுனால பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு பக்தர்களுக்கு வெளியே நின்று சாமி கும்பிடுற மாதிரி தான். முக்கியமான டைம்ல அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைன்னா உள்ளே போயிட்டு அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வர பக்தர்களுக்கு வந்து விளக்கெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம முதல் நீர் குங்குமம்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க ஒரு ட்ரெயில வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பேர் ஜெயவள்ளி விஜயவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி பேர். 2 சாமி இருக்காங்க. மேலே ஒரு அம்மன் சாமி இருக்காங்க. தங்க காப்பு பாருங்க இவங்களுக்கு போட்டு ரொம்ப அருமையா இருக்காங்க. பக்கத்துல க்ளோஸ்ல காட்டுற பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேட்டுக்கு முன்னாடி இருக்கு. அது எதுக்காகனா, இங்க நிறைய மலைப்பகுதின்றதால குரங்குகள் ஜாஸ்தி இருக்காங்க. அதாவது ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். அவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய இது எக்ஸாம்லாம் சாமி ரூம் இடத்துல விழுந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க பாதுகாப்பா கேட்டு வச்சு போட்டு வச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. முக்கியமான டைம்ல ஓப்பன் பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கோயில் அப்படியே சுத்தி வருவோம். வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது வாங்க சீக்கிரம் வாங்க, இருட் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த கோயிலை காட்டணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு ட்ரிப் வந்தோம், இது 2ஆவது ட்ரிப் வந்திருக்கோம். சரி, வெள்ளை வெளிச்சத்துல பார்க்கலான்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா நரசிம்மர் வந்து இருக்காரு. முன்னாடி பாத்தீங்கன்னா
ரெண்டு சாமியினுடைய சிலையும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே சிலையில ரெண்டு இது வந்து ரெண்டாவது நரசிம்மர் சிலை இருக்கிற மாதிரி இருக்கு. க்ளோஸ்ல காட்டுற பாருங்க. நரசிம்மருக்கும் உங்க தங்க காப்பு போட்டு எப்படி இருக்காரு பாருங்க. இது ஒரே சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு இது முன்னாடி வந்து அம்மனுடைய சிலையும் பின்னாடி வந்து நரசிம்மர் சிலையும் இருக்கு. நல்லா ஹைட்டா வச்சு ரொம்ப நல்லா இருக்கு. மேல கோபுரங்கள்லாம் பாருங்க ரொம்ப செம்ம சூப்பரா இருக்கு. கலர்ஃபுல்லா பாருங்க வடிவம் வச்சிருக்காங்க அட்டகாசமா. எல்லா சப்த கன்னியர்கள் சாமிகள் எல்லாருமே இருக்கிற மாதிரி. இந்த சந்தில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளிரஷகள், ராகு, நீலன், அப்புறம் ஸ்ரீ நாராயணசாமி இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அங்ககாரகன், விஸ்வநாதன், யமன் அப்படின்ட்டு அப்படியே அந்த பலிபீடங்கள் இருக்கலாம் அவங்க இருக்காங்க. போதில்ல அங்கே போயிடலாங்களா? இல்லை இதை முடிச்சிடலாமா? ஸ்ரீ நரசிம்மருடைய இது செலவை பற்றி இங்கே இருக்கு. இங்கே வந்து சனேஸ்வரன், வருணன், மித்ரன்ட்டு 3 இவங்களை வச்சிருக்காங்க. எல்லா கையிலையும் வச்சிருக்காங்க. இங்கே வாங்க, துர்க்கை அம்மன் பாருங்க. துர்கா அம்மா இருக்காங்க. எலுமிச்சப்பழ மாலெல்லாம் சாத்தியிருக்காங்க. அம்மனுக்கு பாருங்க கை பார்த்தீங்கன்னா 6 கை இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் 5 மொத்தம் 2 3 8 கை இருக்கிற மாதிரி காப்பு சாத்தியிருக்காங்க. எல்லாத்துக்கும் டேப் வசதி நல்லா அலங்காரம் பண்ணி பாருங்க. காப்புலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. தங்க கவசம் போட்டு துர்க்கை அம்மன் சாமி வணங்கிக்கலாம். இது வந்து மண்டபம் மாதிரி நல்லா யாகசாலைன்ட்டு யாகம்லாம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து துலாபாரம்னு சொல்லிட்டு நம்ம இடையில வேண்டுதல் வச்சு இது பண்ணுவாங்க இல்லைங்களா? என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அந்த தராசு. இது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரம், விசேஷ டைம்ல எலக்ட்ரிக் ட்ரம். இங்கே வாங்க, சூப்பராக அனந்த பத்மநாபர் சன்னதி பாருங்க, சூப்பராக இருக்காங்க பாருங்க. அப்படியே கைலாசத்தில் அனந்த பத்மநாபர் எப்படி படுத்துருப்பாரோ அதே மாதிரி இருக்காரு பாருங்க, சூப்பராக இருக்கும். பக்கத்தில் எடுங்க சாமி. உள்ளார அப்படியே எனக்கு கதை தந்து சூப்பராக இருக்கும் இல்லை? பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து நம்ம இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க விசேஷம் அன்னைக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அனந்த பத்மநாபர் பாருங்க, சைன குளத்தில் இருக்காரு. எவ்வளோ அருமையான சிலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு இந்த கோயில். அட்மாஸ்பியரும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மலை மேலே இருக்குது. இது லைட்டாக சின்ன மலை தான். வாங்க அப்படியே தொடர்ந்து வாங்க. இங்கே வந்து லட்சுமி நரசிம்மர் சன்னதி. இது லட்சுமி நரசிம்மர், லட்சுமியும் நரசிம்மர் இருக்கிற மாதிரி ஒரு சன்னதி. இவங்க வந்து ஸ்ரீ லட்சுமி ஐகிரீவர் சன்னதி, ஐகிரீவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவருடைய சன்னதி கும்பிட்டுக்கலாம். தரகு போட்டிருக்காங்க. இது வந்து தன்வந்திரி சன்னதி. இவங்க சேனை முதல்வர் சன்னதின்ட்டு ஒரு சன்னதி இருக்கு, பக்கத்தில் காட்டிடுங்க. இங்கே வந்து ராமானுஜர் சன்னதி, ராமானுஜருக்கு சிலை வச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம் போகலாம். அங்கே காட்டிடலாமா? இப்படியே வந்து நவகிரகங்கள் வந்து ஒரே இதில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் வந்து தனித்தனியாக சனி பகவான், கேது பகவான், கேது, வியாழன், அப்படியே வரீங்களாங்க? எல்லாம் 9. இங்கே பாருங்க மேலே வந்து அழகான ஆர்ச் பாருங்க, சூப்பராக இருக்கு. இது வந்து கிணறு போலது, ஓப்பன் பிளேஸ், கிணறு. இது வந்து அனந்தராமன். அப்பா ஆஞ்சநேயர் பாருங்க, சூப்பரா பெரிய ஆஞ்சநேயருங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் செல்ல பார்த்துருக்கீங்களா? நம்ம நாமக்கல்ல தான் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க இவ்வளோ ஹைட்ல இருக்காரு.
அந்த கப்பலம் போட்டு எவ்வளோ அருமையாக இருக்குதாங்க. அது லாக் பண்ணிட்டாரு. எப்படி வந்து ஓப்பன் பண்ணுவாரா? இதான் கொடிமரம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுக்கலாம். வாங்க, அப்படியே வாங்க. அதான் இது வந்து கருடத்தாழ்வார். எப்பவுமே வெங்கடாஜலபதிக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா கருடத்தாழ்வார் இருப்பார். அவருடைய தான். இப்போ பக்தர்கள்லாம் 2 சைடு நிற்கிறதுக்கு அந்த இது போட்டிருக்காங்க. கருடத்தாழ்வாருங்க சன்னதி. இப்போ எப்படி ஓப்பன் பண்ணாரா சொல்லுங்களேன். வராருங்க தண்ணம். திருப்பதின்ட்டு திருப்பதியில் இருக்க மாதிரி எவ்வளோ சூப்பராக பாருங்க. திருப்பதியில் இருக்க மாதிரியே கொஞ்சம் அட்டகாசமான ஒரு சாமியினுடைய நாராயணன் பாருங்க. மெய் சொல்லிட்டாவே நான் எடுத்துட்டு இருக்கேன் தரக்கு சொல்லி. சன்னதி வந்து எடுத்துருக்காங்க. சூப்பராக முடிஞ்சது. சாமி கோயில வந்து சன்னதி வந்து ஓகேங்களா. பாருங்க இந்த சைடும் சாமி எங்கள் குடும்பத்தோட வந்து சாமி கும்பிடுங்க. சூப்பரான கோயில். இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஓகேங்களா. இது பேரு. இது வந்து பெரிய புதூர் சேலத்துல இருக்குங்க. சூப்பரான கோயிலுங்க. பார்வை நேரம் போட்டிருக்காங்க 8:30 மதியம் 12 மணி வரலும். மாலை பார்த்தீங்கன்னா 6 to இரவு 8 மணி வரலும் பூஜை. வந்து நீங்களும் வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் செஞ்சுட்டு உங்கள் குடும்பத்தோட வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பகலில் முடிஞ்ச அளவுக்கு வாங்க. வெயில் காலம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ஈவினிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ கிளம்புறோம். உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவுக்கு சேலத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து கோயிலில் வந்து தரிசிச்சுட்டு போங்க. ஓகேங்களா. வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கோயிலுடைய லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் விட்டு வெளியே வந்தாச்சு. சாமி தரிசனம் சூப்பராக கிடச்சிச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க சாமியினுடைய சிலையை. எல்லாமே இங்கே பிரசித்தி. ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக காட்டிருக்கணும், டைம் இல்லை, அதனால தான் வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாரும் வந்து பூஜைக்கு வேண்டிய பொருள்லாம் இங்கே ஒரு அம்மா வந்து விளக்கு, அப்புறம் பெருமாளுக்கு வேண்டிய துளசி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சும்மா தேவைன்னா நீங்கள் வந்து பூஜை பொருளும் வாங்கிட்டு போயிட்டு சாமி கும்பிடுங்க. ஓகேங்களா. எல்லாமே இவங்களே கொடுக்குறாங்க. சீக்கிரமாக வந்து எப்பவுமே வந்து சாமி கும்பிட்டு குடும்பத்தோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் பெரிய புதூர் ரோடு. சின்ன மழை தான், அருமையான கோயில், சூப்பராக இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நாங்கள் பெற்ற அதே சாமி தரிசனம் நீங்களும் பெற வேண்டும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாட்டும். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ அதிலிருந்து உங்களுக்கு ரேவதி சரவணா. தேங்க்யூ, நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதுமையான வீடியோவில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.